தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். சங்கீதம் 91:4 அடிப்படையில். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் பல சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மை பயமுறுத்துகிறது, சில நேரங்களில் நம்மை தனிமையாக்குகிறது. என்ன ஆகும்? நாளை எப்படி இருக்கும்? யார் என்னை காக்கப் போகிறார்கள்? இந்த கேள்விகள் நம்முள் எழும் நேரங்களில் தேவன் ஒரு இனிய வாக்குறுதியை நமக்கு தருகிறார். அதாவது, தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை எப்படி காக்கிறது என்று பார்த்திருக்கிறீர்களா? மழை பெய்தாலும், காற்று பலமாக அடித்தாலும், எதிரி அருகில் வந்தாலும் அது உடனே தன் சிறகுகளை விரித்து அந்த குஞ்சுகளை அதன் கீழ் மறைத்து பாதுகாக்கும். அந்த குஞ்சுகள் அந்த சிறகுகளின் கீழ் இருக்கும்போது பயம் இல்லை, அமைதி மட்டும். அன்பானவர்களே, அதேபோலதான் நம்முடைய தேவனும் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள், சோதனைகள், பயங்கள், உறுதியில்லாத நிலைகள் இவற்றின் மத்தியில் அவர் நம்மை தம்முடைய சிறகுகளால் மூடுகிறார். அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அன்பு, அது ஒரு நெருக்கமான உறவு. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீங்கள் போராடிக் கொண்டிருக்கும் போதும் கூட தேவன் உங்களோடு இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருள் அதிகமாக இருக்கும், வழி தெரியாமல் நின்று விடுவோம். அப்போது இந்த வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள்: தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அதன் அர்த்தம், நான் உன்னை காக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் மனதில் சொல்லுங்கள்: கர்த்தாவே, நான் உம்முடைய சிறகுகளின் கீழ் வாழ்கிறேன். அப்போது அவர் உங்களுக்கு அளிக்கும் அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். அன்பானவர்களே, இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் உங்களை மூடும் அந்த சிறகுகள் எப்போதும் உறுதியானவை. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், ஏனெனில் தேவன் உங்களை தமது சிறகுகளால் மூடுகிறார்.